அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோம்புலாம் எப்படி போகுது? நம்மளோட சஹர் டு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் விலாகும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சஹருக்கு நான் சாப்பாடு செய்யலை, சரியான தலைவலி. அதனால் கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி சஹருக்கு சாப்பிட்டோம். சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம். சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷ் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி. இது தான் சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் நோன்பு வச்சாக்கா தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். நிறைய குடிச்சிட்டு சஹர் செய்ய சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு நியத்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இஃப்தாருக்கு பன்னீர் ஊத்தப்போ தான் செய்ய போகிறேன். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவா 2 கப், 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து 2 கப் ரவா போட்டுக்கலாம். அடுத்து 1 கப் தயிர் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக மாவு வச்சுக்கூடாது, திக்காக வச்சுக்கணும். ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பீட்ரூட் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு குடமிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். காய்கறி நல்லா வதங்கின பிறகு உப்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரவா ஊற வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெஜிடபிளும் ரவாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு வச்சுக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தடவிக்கலாம். தடவிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கணும். இந்தளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு இருக்கணும். 4 ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சென்று மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இஃப்தாருக்கு என் டாக்டரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் இஃப்தாருக்கு போகிறோம். அவங்க எல்லாம் பிளான் பண்ணி அங்கே எல்லோரும் வர்றாங்க.
நான் வந்து பன்னீர் ஊத்தப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். பன்னீர் ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாம்பே ஸ்டைல் பன்னீர் ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மல்லி புதினா சட்னி சூப்பராக இருக்கும். நான் 3 மணிக்கெலாம் கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். எல்லோரும் வந்துட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சோம். எடுத்து வச்சுட்டு நோம்பு திறக்க உட்காந்தோம். தண்ணி குடிக்க கிளாஸ் வாங்குமா. இல்லை இங்கே சின்ன டப்பாவா இருக்கு. இப்படின்னு தூக்கின வேகத்துக்கு கீழே விளைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணு. எத்தனை கிளாஸ் எத்தனை பேர் மட்டும் பார்த்து. நாங்கள் ஃபஸ்ட்டு 7 பேர், நீங்களும் 7 பேர் இருப்பீங்க. பார்த்துங்க. யூடியூப் சேனல்ல ஆமாம், இதெல்லாம் போடுவீங்களா? போடத்தான். வேற நீங்கள் செய்யறது அழகாக. நாங்கள் போன வீட்டில் சவர்மா செஞ்சுருந்தாங்க. அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஜூஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கஸ்டர்ட் கஞ்சி கொண்டு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு பெட்டு சார் ரெண்டு பேரும் கூட வேலைக்கு போடுவேன். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துச்சு. 4 ஃப்ளவரு சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீமும். எல்லாம் கடைசியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கரண்ட் எடு. இதை எழுறு. இதை போட ஸ்னாப்பு காட்ரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.